மேசராசி நேயர்கள் தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என ஏக்கத்தில் காத்து கொண்டிருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் நுழைந்திருக்கும் குரு பகவான் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை அடுத்தடுத்து நிறைவாக மாற்றிக் கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே நினைப்பதை விட பல சுப நிகழ்வுகளை உறுதியாகவே அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது. குரு பகவான் தனது பார்வையில் பகை கிரகமான புதனின் ஆட்சி வீட்டில் இருப்பதை விட சந்திரனின் ஆட்சி வீட்டில் உச்சம் பெறுவது மேசராசிக்காரர்களுக்கு இருமடங்கு நன்மையை அள்ளி கொடுக்கும். 7.5 சனியில் சனியின் பாதிப்பை குறைப்பதோடு நல்ல மாற்றத்தை பெற்றுத்தரும் அமைப்பை நிச்சயமாக ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என ஏக்கத்தில் இருக்கும் உங்களுடைய வாழ்வில் சிறப்பான மாற்றத்தையும் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் பெற்றுத்தருவதற்கான சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலேயே தோஷமற்றவராக பார்க்கப்படுகிறார். மனித வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். மற்ற கிரகநிலைகள் அனைத்தும் சாதகமற்ற சூழலில் இருந்து குரு ஒருவர் மட்டும் சாதகமாக இருந்தால் போதும் அத்தனை கிரகங்களின் தோஷத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு வல்லமை பெற்றவராக இருப்பவர்தான் குரு பகவான். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என எண்ணி ஏக்கத்தில் காத்து கொண்டிருக்கும் உங்களுக்கு நிச்சயமாக குருவின் உச்சம் நல்ல செய்திகளை பெற்றுத்தரும் நேரமாக மாற்றி கொடுக்க போகிறது. எதிர்பார்ப்பதை விட பல நல்ல வாய்ப்புகள் ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என காத்து கொண்டிருக்கும் உங்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் ஒவ்வொரு கிரகமும் சில விஷயங்களில் தனது ஆளுமையையும் ஆதிக்கத்தையும் அதிகமாக செலுத்தும். அப்படி பார்க்கும்போது இந்த வேளையில் உறுதியாகவே குரு பகவான் தனது ஆளுமையையும் ஆதிக்கத்தையும் பல வகைகளில் பல பணிகளில் செலுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. குரு பகவான் ஆசானாக பார்க்கப்படுகிறார். அவர் உச்சபலம் பெறும் இந்த தருணம் என்பது பொதுவாகவே அனைவருக்கும் நிறைந்த நன்மையும் வளர்ச்சியும் கிடைக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு உண்டு. மிக வலுவாக குருவினுடைய உச்சம் என்பது பல வகையான சிரமங்களையும் சிக்கல்களையும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விளக்குவதோடு சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சந்தர்ப்பத்தை யதார்த்தமாக உருவாக்கி கொடுக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேளையை மாற்றி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் குரு பகவான் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடன் மற்ற கிரகநிலைகள் இணையும் போது ரெட்டிப்பு நன்மையையும் எதிர்பாராத அசூர வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. சந்திரனின் வீட்டில் முழுமையாக உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய வேளையில் அடுத்த ஒரு ஆண்டு காலம் முழுவதுமே அற்புதமான வாய்ப்புகளை அடுத்தடுத்து ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என ஏக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்வில் அதோடு மட்டுமல்லாது சில குறிப்பிட்ட காலம் அதிசாரமாக சூரியனின் ஆட்சி வீட்டிற்கு சென்று அங்கு வக்ரம் பெற்று பிறகு மீண்டும் சந்திரனின் ஆட்சி வீட்டில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவார். அப்படி இருக்கக்கூடிய வேளையில் சுமார் ஒரு வருட காலத்திற்கு மேலாக அவர் உச்சபலம் பெற்று வலம் வரக்கூடிய வேளையில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது அதிசாரமாக உச்ச நிவர்த்தி பெற்றாலும் கூட அவருடைய பார்வை பல இடங்களை வலுப்படுத்த போகிறது. இரு நிலைகளில் அவர் வலம் வருவதால் 6 இடங்களை குருவின் பார்வை வலுப்படுத்தும். மனித வாழ்வுல சில பல வகையான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும். ஆனால் அந்த நெருக்கடிகள் வராமல் தவிர்ப்பதற்கான வாய்ப்பை குருவினுடைய பார்வை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நாம் சில நேரங்களில் சில விஷயங்களை உணர்ந்திருப்போம். இந்த நிகழ்வு நமது வாழ்வில் நடைபெறாமல் தடுத்தது நிச்சயமாக இறைவன் தான் என்று உணர்ந்திருப்போம். அதை உறுதிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பவர் என்று சொன்னால் அது நிச்சயமாக குரு பகவான் தான். நாம் செய்த பாவ புண்ணியங்களை துல்லியமாக கணக்கிட்டு அதன் அடிப்படையில் நன்மை கொடுப்பது தீமை கொடுப்பது சனி பகவானாக பார்க்கப்பட்டாலும் குரு பகவான் முழுமையாக நமது வாழ்வில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மட்டும்தான் கொடுப்பார். ஏனென்றால் குரு ஒருவர் தான் தோஷமற்றவர். அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளை மற்ற கிரகநிலைகள் மிகவும் மோசமான நிலையில் பலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் தசாபுத்திகள் சாதகமற்று இருந்தால் சில தடை பெறலாம். மற்றபடி குரு உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்குமே தவிர பெரிய அளவிலான தடைகளும் சிரமங்களும் நிச்சயமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை என்பதை
திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் சுழற்சி துரிதமாக நடைபெறும் போது குரு நிதானமாக ஒரு வருட காலம் பலம் பெறக்கூடிய வேளையில் மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்து சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். குரு சுக்கிர யோகம், குரு மங்கள யோகம், குரு சந்திர யோகம் என பல வகையான யோகங்கள் அடுத்தடுத்து மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என ஏக்கத்தில் இருக்கும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக இந்த ஏக்கத்தை தவிர்க்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. குரு பகவான் ஆசானாக பார்க்கப்படுகிறார். எனவே பல பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள் நெருக்கடிகளை முன்கூட்டியே உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே பல வகையில இருக்கக்கூடிய சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். அதே வேளையில் குரு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சில இயற்கை ரீதியாக பல பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உண்டு. பல நேரங்களில் வாழ்க்கை வெறுத்து செய்யக்கூடிய வேலையை வெறுத்து சில தடுமாற்றங்களை சந்தித்தாலும் கூட அவற்றை சரி செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே பல வகையான போராட்டங்கள் நிறைந்த தருணத்தில் பல போராட்டங்களை முழுமையாக தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும். மிக முக்கியமான பதவி உயர்வு, ஆளுமை திறன் போன்றவை இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் தங்கம் உள்ளிட்ட விலைவாசிகளை அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் உங்களுடைய திறமை எந்த துறையில் இருந்தாலும், விளையாட்டுத்துறை, கலைத்துறை, அரசியல் துறை, தொழில்துறை என எதிலில் இருந்தாலும் அதில் திறன்பட செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் அமையக்கூடிய மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். எனவே நீங்கள் நினைப்பதை விட அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் தடையில்லாமல் உங்களை தேடி வருகிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கும் வேலை என்பது மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் பாதிப்புகளையும் விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது உங்களுடைய வாழ்வில் பல தடுமாற்றத்தையும் நெருக்கடியும் விளக்குவதோடு சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் பணவரவு தாராளமாக அமைவதோடு ஒரு நல்லதாவது நடக்க விடாதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்து பல சுபகாரியங்கள் தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை புத்திரக்காரகரான குரு பகவான் நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்கள் நினைப்பதை விட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் குரு பகவான் வலம் வருவதை விட சுகஸ்தானத்தில் அவர் வலம் வருவதால் நிச்சயமாக எண்ணற்ற நன்மைகளை அடுத்தடுத்து மேசராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும். இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்வில் இழந்த பல இழப்புகளை சரி செய்யக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றம் கிடைக்கும். இடம் மாறுதல், ஊர் மாறுதல் என சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய வாழ்வில் தடையாக இருந்த சுபகாரியங்களை வெற்றிகரமாக மாற்றிக் கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்க குரு பகவானின் பார்வையும் எதிர்பார்த்தபடியே அனைத்து காரியங்களையும் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பொன்னான சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. உங்களுக்கு பின்னணியாக பலர் இந்த தருணத்தில் செயல்படுவதால் காரிய வெற்றிகளை துரிதமாக முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. வருங்காலங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளையும் பல சிரமங்களையும் முன்கூட்டியே கணித்து அதை எப்படி தவிர்ப்பது என்று சொல்லக்கூடிய வகையில் பொன்னான நேரமாக இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய யோசனையில் உதிக்கக்கூடிய பல திட்டங்களை இந்த தருணத்தில் தடையில்லாமல் செய்து முடிப்பதோடு நல்ல செய்தி நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் முதன்மையாக உண்டு. திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல வகையான சுப நிகழ்வுகளை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. உங்களுக்கு நட்பினுடைய உறவு மிக பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய ஒன்றாக
எதிர்பார்க்கப்படுகிறது. இக்கட்டான நேரத்தில் உங்களது நண்பர்கள் பக்க உறுதுணையாக செயல்படுவார்கள். உங்களுடைய வாழ்வில் மட்டுமல்ல, உங்களது நண்பரின் வாழ்வில் நீங்கள் பக்க உறுதுணையாக செயல்பட்டு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. எனவே எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது முடிவெடுக்கும் அனைத்து காரியங்களிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்க போகிறது. உங்களது முயற்சிக்கு முட்டுக்கட்டையிட்ட பல காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகி சாதனை படைக்கும் அற்புதமான நேரமாகவும், நீங்கள் எதிர்பாராத பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது பல வகையான தடைகள் இந்த தருணத்தில் விலகும். 7.5 சனி காலகட்டத்தில் நீதி தவறாத, நடுநிலை தவறாதவராக செயல்படக்கூடியவர்தான் சனி பகவான். எனவே அவர் விரயத்தின் இறுதி தருவாயில் வலம் வரும்போது குரு பகவான் சாதகமான சூழலை ஏற்படுத்துவதால் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு பல வகையான உடல் ரீதியான ஆரோக்கிய தொல்லைகளில் நல்ல மாற்றம் கிடைக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் ஏராளமான வாய்ப்புகளும் பல புதிய திருப்பங்களை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள குரு பயிற்சி துவங்கியவுடன் ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை ஒருமுறை தரிசித்து வாருங்கள். ரெட்டிப்பு நன்மை உங்களுடைய வாழ்வில் ஏராளமாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே கிடைக்கும். மேசராசிக்காரர்களுக்கு